பிரேமா அப்படிங்கிற 63 வயது பெண்மணி அவங்களோட உணவு பழக்கத்தை நல்லா ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. தினமும் சாயந்தர நேரத்தில் நல்ல எண்ணெயில் பொரித்த சிப்ஸு, பக்கோடா, பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இனிமே நான் ஆரோக்கியமாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது இந்த ஸ்நாக்ஸ் அவங்களோட சிறுநீரகத்தை முடக்கி முழுமையாக செயலிழக்க வைக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமலேயே இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வாரங்கள் ஓடுது. கொஞ்ச நாட்களாகவே பிரேமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சோர்வு. எவ்வளோ காஃபி குடித்தாலும் அந்த சோர்வு போகலை. நாட்களை கடத்துவதே பெரும்பாடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பித்தோன்னே பிரேமா அவர்கள் டாக்டரை பார்க்க போகிறாங்க. டாக்டர் சில டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறாரு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் சிறுநீரக செயல்பாடு அப்படிங்கிறது 25% குறைவாக இருக்கு. 8 மாதம் முன்னாடி இதே பிரேமா அவர்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ சிறுநீரக செயல்பாடு, கிட்னி டெஸ்ட் எல்லாமே ரிப்போர்ட்லாம் நார்மலாக இருந்துச்சு. 8 மாதம் கழிச்சு இப்போ சிறுநீரக செயல்பாடு 25%க்கு குறைஞ்சிருக்கு. அதனால டாக்டருக்கே சந்தேகம். திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது ஆமாம், உண்மையிலேயே அதே ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. சிறுநீரக செயல்பாடு அப்படிங்கிறது மிக அதிக அளவில் குறைஞ்சிருக்கு. லேப்லலாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, உடம்புல தான் மிஸ்டேக். இதே ரேட்டில் போச்சு அப்படின்னா சிறுநீரகம் முழுமையாக செயலிழக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு சிறுநீரகத்தில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது பொதுவாக 3 விஷயங்கள் நம்ம பார்ப்போங்க. முதல்ல சிறுநீரகத்துக்கு வரக்கூடிய ரத்தத்தோட அளவுகள், அதில் ஏதாவது குறைவு இருக்கா அப்படிங்கிறது முதல்ல. இது இதயம், கல்லீரல் இங்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சிறுநீரகத்துக்கு வர ரத்தமே குறைவாக இருக்கும் இல்லையா, அதான் விஷயம். பட் இங்கே சிறுநீரகத்துக்கு வர ரத்தம் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதயம்லாம் நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு. கல்லீரல் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா சிறுநீரகத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மிக அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் முதற்கொண்டு கேன்சர், ஆட்டோஇம்யூன் வியாதிகள் வரை பெரிய லிஸ்ட். மூணாவது சிறுநீர் வெளியேறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன். இது பேக் ப்ரெஷர், வெளியில் வர சிறுநீரகத்துக்கு ஏதாவது தடை இருந்துச்சு, கல் மாதிரி தடை இருந்துச்சுன்னா, சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா அதனால் உருவாகக்கூடிய பிரச்சனை சிறுநீரக பாதிப்பு. ஆனால் பிரேமா பொறுத்த வரைக்கும் ரத்தம் வரதுலையோ சிறுநீர் வெளியேறுதலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆக சிறுநீரகத்தில் தான் ஏதோ கோளாறு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ ஃபுல் லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, லிஸ்ட் பெருசு. அதனால் பிபி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, நார்மலாக இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கான்னு பார்க்குறாங்க, இல்லை. கேன்சர் போன்ற கட்டிகள் ஏதாவது இல்லை. ஆட்டோஇம்யூன் வியாதிகள், சிறுநீரகத்தை ஏதாவது உடம்போட செல்களை தாக்கி பாதிச்சுட்டு இருக்கா, அதுவும் கிடையாது. ஆனால் சிறுநீரகத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. இதை ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிட்டாலும் இது பெரிய லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சிறுநீரகத்துக்குள்ள கோளாறு இருக்குது அப்படின்னா சிறுநீரில் புரதம் இருக்கான்னு பார்ப்பாங்க. புரோட்டீன் நார்மலாக நம்ம சிறுநீரில் வெளியேறாது. அல்பியூமின் ட்ரேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது கொஞ்சமாக, அது நார்மல். ஆனால் சிறுநீரகத்தில் கோளாறு இருக்கும்போது கண்டிப்பாக சிறுநீரில் புரோட்டீன் புரதங்கள் வெளியேறுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஆனால் பிரேமாவோட டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பிரச்சனை இல்லை. சிறுநீரில் புரதம் இல்லை, புரோட்டீனியூரியாவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் இது. 25% தான் ஃபில்ட்ரேஷன் இருக்கு EGFR, ஆனால் புரோட்டீனியூரியா கிடையாது. சிறுநீரக பாதிப்பு அறிகுறிகள் குறித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் 17 அறிகுறிகள் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன், தேவைங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, திருப்பி இவங்களோட கேஸ்க்கு வருவோம், பிரேமா அவர்களுடைய கேஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஸ்ட்லாம் எடுக்க நாட்கள் ஆகும் இல்லையா, அது நாட்கள் போய்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா 25% இருந்த சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் இப்போ 20% குறைஞ்சிடுச்சு. ரொம்ப திங்ஸ்லாம் ரொம்ப எமர்ஜென்சிக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய சிறுநீரகத்தில் இருந்தே திசுக்களை எடுக்கிறது தான் ஒரே வழி. அப்படிங்கிறதுனால கிட்னி பயாப்சி, சிறுநீரகத்திலேருந்து ஒரு சிறிய துண்டு பயாப்சி எடுத்து சிறுநீரகத்தையே எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு டெஸ்ட் பண்ணுறது தான் கிட்னி பயாப்சி. மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஒரு சிறுநீரக கோளாறு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டேமேஜ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை அந்த திசுக்கள் மேலே அடிக்கும்போது அந்த திசுக்கள்ல என்ன தெரிஞ்சதுன்னா பலன்னு ஏதோ ஒன்று திசுக்கள்ல உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சுது. கிளிட்டரிங்காக இருக்கு. இது ஒரு விதமான கிறிஸ்டல்ஸ். இதுதான் பலன்னு தெரியுது சிறுநீரகத்துக்குள்ள. இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன கிறிஸ்டல்ஸுங்க? கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ், அதாவது கற்கள் தான். சிறுநீரக கல். ஆனால் நார்மலாக வரக்கூடிய சிறுநீரக கற்களுக்கும்
இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொதுவாக கல் எப்படி உருவாகும் அப்படின்னா சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் வெளியேறும், அந்த சிறுநீர்ல வந்து கல் உருவாகும். ஆனா சிறுநீரகத்துக்கு உள்ளாரையே கல் உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அது நடக்கவே நடக்காது. ஆனா இவங்களுக்கு நடந்திருக்கு. சிறுநீரகத்தோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லயே கல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். நெஃப்ரோகால்சினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு உருவாச்சு? மோஸ்ட்லி எல்லாருக்கும் வராது, பட் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க சில பேருக்கு இது வரலாம். பட் பிரேமா பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த கற்கள் உருவாகச்சுங்க? அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. இப்போ கால்சியம் ஆக்சலேட் கற்கள் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டயட்டீஷியனோட உதவி தேவை. டயட்டீஷியன் அவங்களோட நார்மல் டயட் என்ன அப்படிங்கிறத கேட்டு ஒன்றொன்னா நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. காலையில், மதியானம் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க டயட்டீஷியன் சார், மேடம் முன்னாடிலாம் வந்து நான் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், பொரித்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஹெல்த்தியான உணவுகளுக்கு மாறிட்டேன். நான் நிறைய இப்போ முந்திரி மட்டும் தான் சாப்பிட்றேனே தவிர வேறு எதுவும் கிடையாது ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு முந்திரி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வாரத்துக்கு 1 கிலோ அளவுக்கு முந்திரி சாப்பிட்றதா சொல்கிறாங்க. இப்போ டயட்டீஷியன் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டயட்டில் வந்து அதிகமான அளவு ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் உடம்புக்குள்ளே வருது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா 1 கிலோகிராம் அப்படிங்கிறது வாரத்துக்கு 1 கிலோகிராம் முந்திரி அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஆக்சலேட் அப்படிங்கிற ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் கணக்கு அதிகமாக வருது. பொதுவாக ஆக்சலேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று, ஆனால் உணவுகள் எல்லாத்துலேயும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அரிசி பருப்பு முதற்கொண்டு அதில் இருக்குது. அதை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஆக்சலேட் வந்து பழங்கள், காய்கறிகள், நட்ஸு இதுலேயும் இருக்குது. அதுக்காக நீங்கள் பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே கிடையாது, அர்த்தம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் பிரேமா அவர்களுக்கு எப்படி இந்த ஆக்சலேட் வந்து கல் உருவாகிற அளவுக்கு மாறுச்சு? ஏன்னா நார்மலாக வந்து ஆக்சலேட் என்ன ஆகும்னா சிறுநீரில் வெளியேறிடும். நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகள்லையும் ஆக்சலேட் இருந்தாலும் நம்ம சிறுநீரகம் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடுங்க. 90% வெளியே தள்ளிடும். ஒரு 10% வேணா உடம்புக்குள்ளே போகலாம், அதுவும் வெளியேறிடும். அப்போது எதனால் இவ்வளோ ஆக்சலேட் உள்ளே போச்சு அப்படின்னா ஆக்சலேட் அதிகமாக இருக்கிற இவங்க டயட்டில் கால்சியம் குறைவாக இருக்குது. பொதுவாக சிறுநீரில் வந்து ஆக்சலேட் வெளியே போகிறதுக்கு காரணம் கால்சியம் நார்மலாக இருக்கும்போது ஆக்சலேட்டை தன்னோட இழுத்துட்டு போயிடும் சிறுநீரில். அதனால பிரச்சனை வராது. எப்போ ரத்தத்தில் கால்சியம் குறைவாக இருக்குது ஆனால் ஆக்சலேட் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து ஆக்சலேட்டை இழுத்துட்டு போக கால்சியம் இல்லை சிறுநீரில். அதனால ஆக்சலேட்லாம் உடம்புக்குள்ளாரியே உறிஞ்சப்படுது. இப்படி உடம்புக்குள்ள உறிஞ்சப்படக்கூடிய ஆக்சலேட் எங்கே போய் டெபாசிட் ஆகுதுங்க? சிறுநீரகத்தில் தான் போய் டெபாசிட் ஆகுது. சிறுநீரகத்தில் மெயின் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லேயே போய் டெபாசிட் ஆகுது. இதுதான் கோளாறு. ஆக பிரேமா அவர்களுக்கு அடுத்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த ஆக்சலேட் வந்து வெறும் சிறுநீரகத்தை மட்டும் பாதிக்கல, அது நரம்புகள், பிரெயின், மூளை வரைக்கும் போய் ஆக்சலேட் டெபாசிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதீதமான சோர்வு, எந்த வேலையை செய்ய முடியாம ஒரு சோம்பலாகவும் சக்தி இல்லாமலும் இருக்கிறதுக்கு காரணம் ஆக்சலேட் ரத்தத்தில் அதிகமா இருந்தது. நல்ல வேலை பிரேமா அவர்கள் முந்திரிக்கு பதிலாக பாதாம் சாப்பிடல. ஏன்னா பாதாம்ல, ஆல்மண்டில் முந்திரியோட அதிகமான அளவு ஆக்சலேட் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா பிரேமா அவர்களை அதிகமான தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து சப்ளிமெண்ட், அதாவது கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. கால்சியம் மாத்திரைகள் கொடுக்கும்போது நம்மளுக்கு 1000 1200 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு தேவை. இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டும் கொடுக்கும்போது ஆக்சலேட்டு உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுது. தண்ணீர் மூலமாகவும் ஃபில்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்குது. மேலும் கால்சியம் உள்ள டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், கீரைகள் இதையெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த டயட்ரி சேஞ்சஸை பண்ணி தண்ணீர் அளவுகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக என்ன ஆகுது? பிரேமா அவர்களுக்கு 2 மாத முடிவில் உடம்பில் ஆக்சிலேட்டோட அளவுகள் பெரிய அளவில் குறையுது. கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட சிறுநீரகம் பழைய லெவலுக்கு, ஹெல்த்தியாக இருந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகலைனாலும் 20% இருந்தது, இம்ப்ரூவ் ஆகி ஃபில்ட்ரேஷன் அதிகமாகுது, கெப்பாசிட்டி அதிகமாகிருக்கு. ஆனால் மைல்டு கிட்னி டேமேஜ் ஆகியிருக்கு. 60க்கு மேலே இருக்கணும் ஜென்ரலாக, ஆனால் கொஞ்சம் 50 ரேஞ்சுக்கு அவங்க தொட்டுட்டாங்க. சிறுநீரகம் மறுபடியும் ஓரளவு பழைய கண்டிஷனுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் ஆஹா ஆக்சிலேட் இவ்வளோ பெரிய டேஞ்சரா, இனிமேல் நான் முந்திரி சாப்பிட மாட்டேன், இனிமேல் பாதாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு முடிவு எடுத்துறாதீங்க. இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ் ஒன்னே ஒன்று தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது இவ்வளோ குவான்டிட்டியில தான் எடுக்கணும்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதாம், நட்ஸு எதா இருந்தாலும் அதை மாற்றி மாற்றி சாப்பிடணும். அது ஒரு நாளைக்கு 5 கிராம்லேருந்து 10 கிராம் அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். தண்ணீர் அளவுகள் இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். அதனால் நல்ல ஹெல்த்தியான உணவுகளில்
ஆக்சிலேட் இருக்கிறத நம்மளால தவிர்க்க முடியாது. அதுக்காக ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தவிர்க்க கூடாது. இந்த பேஷண்ட் பற்றின டீட்டெயில் ஆக்சுவலாக கனடியன் மெடிக்கல் அசோசியேஷனோட ஜேர்னல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து உண்மை சம்பவத்தை தான் எடுத்து நான் பேசியிருக்கிறேன். ஆனால் பேரை மாற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நிறைய சாப்பிட்டா டேஞ்சர். ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தாலும் அதை அளவோடு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.